ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக வீட்லேயே பருப்பு பொடி செய்யணுமா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு பொடி குயிக்கான டைமில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும். தாராளமாக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கு. இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது அந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வந்துடணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பொடிக்கு கருவேப்பிலை ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கருவேப்பிலை மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 10 காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் மிளகாய் காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 15 மிளகாயை சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாயும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகையும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். மெயினாக இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். இப்போ இந்த மிளகு 1 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தையும் 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இந்த மிளகு சீரகம் எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி ஆயிடணும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காயம் கட்டியான பெருங்காயம் சேர்த்துறீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துருப்போம்ல, எண்ணெய் சூடானோன்னா ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை போட்டு அதை பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறங்காட்டிக்கு இப்போது சேர்த்துறேன். இதை சும்மா ஒரு 10 செகண்ட் அந்த ஹீட்டில் விட்டு எடுத்து மறுபடியும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பில் டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த துவரம்பருப்பு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது எப்படி தாராளமாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். இது கருகிடாமல் கரெக்டான எல்லாமே ஒரே மாதிரி வறுபட்டுருக்கணும். இதுக்கு நீங்கள் கையெடுக்காமல் வறுத்தீங்கன்னா கரெக்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இது கூட கடைசியாக 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த பருப்பு பொடிக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நீங்கள் உப்பு வேணால் அந்த மிளகாய் கருவேப்பிலை வறுப்பீங்களா அப்போது பேனில் போட்டு ஒரு சும்மா ஓட்டி விட்டு எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட மறுபடியும் போட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பொடியையும் நல்லா ஆற வச்சு ஒரு காற்று போகாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதத்துலேருந்து 2 மாதத்து வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட்லேயே பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு பொடியை சூடான சாதத்தில் நெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பருப்பு பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.